Dear students, subdivision number 3 given x square plus x plus 1 root value கொடுத்து அதோட integral value என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதை நம்ம சால்வ் பண்ண போறோம். First integral I is equal to integral root of x square plus x plus 1 dx ன்னு எழுதிட்டேன். இப்போ உள்ள இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, x square plus x plus 1. இப்போ அதை எடுத்த நோட் என்ன எழுதிடுறேன். நோட் இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கு, 1 இருக்கு. ஸோ இந்த டேர்மை x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இந்த எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்கா, அதை 2ஆல் டிவைட் பண்ண 1/2 பிளஸ் 1/2 ஸ்கொயரா மைனஸ் 1/2 ஸ்கொயர் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயரா பிளஸ் எக்ஸா பிளஸ் இந்த 1/2 ஸ்கொயரா அப்புறம் பிளஸ் 1 மைனஸ் 1/2 ஸ்கொயர் அதாவது 1/4 அப்படின்னா இந்த பிளேசஸை ரீஆல்டரேட் பண்ணி எழுதிட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டா அப்புறம் இது ரெண்டு ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் அது வந்து எதுடைய எக்ஸ்பென்ஷன்னா எக்ஸ் பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயருடைய எக்ஸ்பென்ஷன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பெண்ட் பண்ண இதுதான் ரிசல்ட்டாக கிடைக்கும். பிளஸ் இது 1 minus 1/4 1 4s are 4 4 minus 1 is 3. இந்த டேர்ம் வந்து 3/4 அப்படின்னு ஆயிடும். அப்போ நம்ம இந்த டேர்ம் என்னன்னு எழுதலாம், x plus 1/2 ஸ்கொயரா பிளஸ் ரூட் 3/2 the whole ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, given வேல்யூ இந்த ரிசல்ட்டை நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். அப்போ இதை அப்படியே கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இன்டெக்ரல் வேல்யூ i is equal to இன்டெக்ரலா ரூட்டுக்குள்ள ரூட் ஆஃப் இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இஸ் பிளஸ் ரூட் 3/2 ஹோல் ஸ்கொயர் ரூட் 3/2 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னா ரீஆல்டரேட் பண்ணியிருந்தலாம். இது எந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியிருக்க, ஃபார்முலா இன்டெக்ரலா ரூட் ஆஃப் வேரியபிள் ஸ்கொயர் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ அதோடைய ரிசல்டன்ட் வேல்யூ x/2 ரூட் ஆஃப் த கிவன் கொஸ்டினா பிளஸ் a ஸ்கொயர் பை 2 log mod x பிளஸ் ரூட் ஆஃப் த கிவன் கொஸ்டினா x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் c அப்படிங்கிற பேட்டர்ன்ல இருக்கு. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்போ ஹியர் த வேல்யூ ஆஃப் ஏக்கு பதில் என்ன எழுதணும், ஏ இருக்க வேண்டிய இடத்துல ரூட் 3/2 இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க எக்ஸ் பிளஸ் 1/2 இருக்கு. அது இன்னும் பெட்டரா எழுதணும்னா 1 into 2 ஓகே 2 into x 2x plus 1 2x plus 1/2 இருக்கு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். therefore given integral ஐக்கான சொல்யூஷனா x/2 x உடைய வேல்யூ என்ன, 2x plus 1/2 2x plus 1/2 divided by 2 root of the given question. given question இதை பார்த்து எழுதலாமா, x square plus x plus 1 x square plus x plus 1 இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். plus is plus a square by 2 a square உடைய வேல்யூ root 3/2. இப்போ root 3/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணுனா 3/4 divided by 2 is 2 log எழுதிடலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக இது எழுதினாலும் சரி இது எழுதினாலும் சரி. ஸோ நான் இது டேர்மே எழுதிட்டேன் 2x plus 1/2 பிளஸ் ரூட் ஆஃப் இதுக்கு பதிலாக தி கிவன் கொஸ்டினா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் சி. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிடும். 2x plus 1 இந்த டினாமினேட்டர் கீழே எடுத்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி 2 இருக்கு, 2 2s are 4 ஆயிடும். root of the given question x square plus x plus 1 plus 3 numerator இருக்கா, இந்த 4 கீழே எடுத்து வந்துட்டோம்னா 4 2s are 8 log mod இந்த term 2x plus 1/2 plus root of x square plus x plus 1 plus c எழுதிடலாம். இதுதான் இந்த given integralக்கான ஃபைனல் ரிசல்ட். வீடியோவை பார்த்து கால் பண்ணிடுங்க. தேங்க்யூ everyone.